அடைச்சே எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. ஐயோ நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ, பஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. இது லட்சுமி அக்கா பையன் தானே? ஆமாம் ஆமாம். எங்க சொல்லுங்க. எங்க பஸ் போயிடுச்சா? இல்லைங்க, இன்னும் பஸ்ஸு வரலை, அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்ல வேளை. நான் இங்கேயும் பஸ் போயிடுச்சோன்னு நினச்சி வேகமாக விறுவிறுன்னு வந்தேன். பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, இங்கே பஸ்ஸு கரெக்டான நேரத்துக்கெலாம் வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 மணிக்குள்ளே வரும். அந்த பஸ்ஸு அந்த கடையில் இன்னும் வரலன்னு தான் சொன்னாங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே, தேங்க்ஸ்ங்க. இந்த பஸ்ஸே வந்துருச்சு. ஏய்யா, நேற்றுலேருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், காசை குடியான்னு. ஏன் இப்படி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற? உனக்கு என்னத்துக்கு இப்போ காசு? ஏங்க, மல்லிகை சாமான் இல்லைங்க, மத்தியானம் பொங்கி சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை. காசை கொடுத்தாதானே வாங்கி போடுவேன் நான். காசை நீங்களே சம்பாரிச்சிட்டு வச்சுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு குடும்பம் பிள்ளைங்க? ஏண்டி இப்படி காசுன்னு நச்சரிக்கிற? மாசமான 1000 ரூபாய் தாரேன் இல்ல, அது பத்தாதா உனக்கு? அதை வச்சா குடும்பம் நடத்த முடியாதடி உன்னால? ஏய்யா, இவ்வளோ பேச்சு பேசுறியே, நீ வாங்கி போடுறதுனால அதுவும் உனக்கு வலிக்குது. இப்போ விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா? 1000 ரூபாய் எந்த மூளைக்கியா காணும்? இந்த பாருடி, புருஷங்காரன் 5 10 கொடுத்தாலுமே அதுக்குள்ள குடும்பம் நடத்துறதாண்டி பொம்பளை. நீ என்னடி எந்நேரமும் காசுன்னு கொள்ளுற. 1000 ரூபா கொடுத்தா பத்தாது, 2000 ரூபா கொடுத்தா பத்தாதுன்னு. பத்தாது உனக்கு. 2000 ரூபாயா? நீ என்னைக்கியா 2000 ரூபா தந்திருக்க? 1000 ரூபாயை தாண்டி ஒரு சல்லி பைசா தரமாட்டேன். 2000 ரூபாயா? பேச்சு பேசுறான் பாரு. ஆஹா, என்னடா இது, வீட்டு வாசல்லே இந்த சத்தம் கேட்குது. அப்போ உள்ள இங்க பாருடி, நீ என்ன வேணாலும் சொல்லு, 1000 ரூபாவை தவிர சல்லி பைசா நான் தரமாட்டேன். அதானே, 2 பேருமே வீட்டுக்குள்ள நுழையும் போதே அடிச்சுக்குங்க. அப்பதான் மனுஷனுக்கு உள்ள வரணும்னு தோணும். இங்க பாத்தியாடி? இங்க பாத்தியா உங்க அப்பன் பேசுற பேச்ச? 1000 ரூபா தாண்டி ஒரு பைசா தர மாட்டேங்கிறானா. அவன் ஜாமான் சட்டை வாங்கி போறானா, அதுக்கு மாட்டேங்கிறான். அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? ஏன்பா நீங்களும் ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு இப்போ விற்கிற விலைவாசி தெரியாதா? 1000 ரூபா கொடுத்து அதுக்குள்ளே நீ குடும்பத்தை நடத்தினா எப்படிப்பா அம்மா நடத்தும்? இங்கே பாரு மீனா, உங்கள் ஆத்தா பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. நீயும் போகிற வீட்டில் இப்படி இருந்தினாதான் உன் குடும்பம் சிக்கனமாக இருக்கும். அப்படியா? சரியா, எனக்கு நீ 1000 ரூபாவும் தர வேணாம், 500 ரூபாயும் தர வேணாம். இனி நீயே எல்லாம் செஞ்சுக்க, சோறாக்கு எல்லாம் நீயே பண்ணிக்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்போதான் உனக்கெல்லாம் என் அருமை என்ன, என் கஷ்டம் என்னன்னு புரியும். சரிப்பா, இவங்க 2 பேரும் இப்போ முடிக்க மாட்டாங்க. நான் உமா வீட்டுக்கு போகிறேன்ப்பா. அடி போடி வீணா போனவளே, இது என்ன பெரிய விஷயம்? நான் பார்த்துக்கிறேன். பாருடி, ஒரு மாசத்துல நான் எவ்வளோ சேமிச்சு காட்டுறேன்னு. பார்க்குறேன்யா, நானும் பார்க்குறேன் நீ என்னத்தை சேமிச்சு கிழிக்கிறேன்னு. ஓடி, இது என்னமோ பெரிய கஷ்டமான விஷயம். பேசுறா பேச்சு. சரியான கிறுக்கு பைய. போ, ஒரு மாதம் வாங்கி போட்டு பார்த்தினால உனக்கு என் கஷ்டம் என்னன்னு தெரியும். சை, வீடா அது. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க. உமா மீனா சத்தம் கேட்குது. உள்ளவா. ஏ உமா, என்ன இன்னைக்கு மழை வந்துடும் போல இருக்கே? ஏன் மீனா, வெளியே மழை வர மாதிரியா இருக்கு? இல்ல, வேலைலாம் செய்யறியே. ஓ அதுக்கா? என்ன, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வாட்டமா இருக்கு? அது நீ வா, வந்து உட்காரு. சொல்லுமா, என்னாச்சு? இது வீட்டில் ஒரே சண்டை. ஏன், என்னாச்சு? யாருக்கும் சண்டை? எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு. நான் வந்து பார்க்கும்போது அம்மா தம்பியை அடிச்சிட்டாங்க. சும்மா சொல்லாத. உங்கள் அம்மா எப்படி உன் தம்பியை அடிப்பாங்க? அவனை தான் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமே. அதால எனக்கும் தெரியல அவன் என்ன சொன்னான், இவங்க ஏன் அடித்தாங்கன்னு. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அது வரைக்கும்? அவர்கிட்ட ஃபோனை பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இங்கே இப்படி. அவர் தான் சொன்னார் என்ன ஏதோ சத்தம் கேட்குதேன்னு. பார்த்தா இந்த நிலமை. ஓ, ஃபோன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று தான்ல அவரே ஃபோன் பண்ணார். ஓ அப்படியா கதை? நீ நடத்து.
நீ வேற எங்கே நேற்று தான் ஏதோ அவரே ஃபோன் பண்ணார். பேசின நாளே இந்த லட்சணம். சரி, நீ அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்லை, நான் அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணலை. அவரும் காலையில் 2 வாட்டி அடிச்சிட்டாரு. நான் ஃபோனே எடுக்கலை. ஏன்? ஏன்னா என்னத்த சொல்கிறது? அவர் கேட்பாரு என்ன சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை, என்னன்னு சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டார்னா நான் என்னன்னு சொல்கிறது? ஏ, நீ ஏதாவது சமாளிக்க வேண்டியதானே? வீட்டில் அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சமாளிக்க வேணும். இல்லைப்ல, இப்போ இருக்க நிலமையில அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க, படுத்திருக்காங்க. என்னத்த பேசுவானே, அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன். உமா உமா ஏ உமா, அம்மா கூப்பிடுற சத்தம் கேட்குது பாரு. ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னம்மா? அந்த பையன் வந்தானாடி? அம்மா இல்லைம்மா, அவன் எப்படிம்மா இந்த நேரத்தில் வருவான்? வருவாம்மா, அவனே கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம். நீங்கள் அதையே நினைக்காதீங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? ம், சரி. அவன் சரசு எங்க? அவள் பேங்க் வரைக்கும் போயிருக்காம்மா. சரி சரி. இருங்க, நான் உங்களுக்கு கஞ்சி கரைச்சி எடுத்துகிட்டு வரேன், அதை குடிங்க. சே, மனசே எனக்கு கேட்க மாட்டேங்குது. இவ கல்யாணத்தை பார்ப்பானா, அவனை பார்ப்பானா? ஐயோ, அவங்ககிட்ட வேற பேசணும். 4 வேற கம்மியாக தான் கிடக்கு. இப்போவே சேலை துணியெல்லாம் எடுத்துக்கிட்டாதான் இந்த ரவிக்கெல்லாம் தைக்க முடியும். பேசணும் வேற ஃபோனை பண்ணி. இந்தா இதை குடிமா. ம், எப்பா, காலையில் என்ன இப்படி வெயிலாக இருக்குது? இவர் என்ன நமக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு? இவரும் பேங்க்குக்கு தான் வந்தாரோ? எவ்வளோ சார் எடுக்கணும்? சார் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கணும்? 1 லேக் எடுத்து தந்துருங்க. ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார், கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வாங்க. இவங்கள பஸ் ஸ்டாப்பில் தானே பார்த்தேன். ஓ, இவங்களும் பேங்க்குக்கு வந்திருக்காங்க போல. உங்களுக்கு எவ்வளோ மேம் கேஷ் வித்ட்ரா பண்ணணும்? 2.5 லட்சம். ஒரு நிமிஷம் மேம். என்ன பண்ணுறது, நமக்கும் எடுக்க தெரியாது. அவங்களும் நம்ம ஊர் தானே, எதுவும் நினச்சிப்பாங்களோ கேட்டா. சரி, கேட்டு பார்ப்போம். மேம், இப்போது உங்களோட அக்கௌண்ட்டில் 2 lakhs தான் இருக்குது. அதை வித்ட்ரா பண்ணி தட்டுங்களா? 2 லட்சம் தான் இருக்கா? சரி, அதை கொடுத்துருங்க. ஓகே மேம், இந்தாங்க மேம். எங்க சொல்லுங்க. ஊருக்கு பஸ் எத்தனை மணிக்கு வரும்? பஸ்ஸு 3:30 மணி ஆகிடுங்க வர்றதுக்கு. இப்போ மணி 1:30 தானே ஆகுது. ஏங்க, எனக்கு தப்பாக நினச்சிக்கலன்னா ஒரு உதவி பண்ணுறீங்களா? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பஸ் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. நான் இப்போ வந்ததே எங்கள் அம்மாவுக்கு சேலை எடுக்கலான்னு தான். எனக்கு பெருசாக எடுக்க தெரியாது. எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்து தரீங்களா? சேலை எடுத்து தரணுமா? லட்சுமி அக்கா பையன் வேற. அவங்க அப்புறம் நாளை பின்ன எடுத்து தர மாட்டேன்னு இந்த பிள்ளை சொல்லிருச்சுன்னு சொல்லி சங்கடப்பட்டுட்டாங்கன்னா எதுக்கு? சரிங்க, எடுத்து தரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஐயா, என்னங்கய்யா மூஞ்சிலாம் வாட்டமா இருக்கு? ஒன்றும் இல்லையா? ஐயா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் மூஞ்சியெல்லாம் வாட்டமா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. அது அந்த பொம்பளை காலையில் வந்து மல்லிகை செடி ஏன் வாடி இருக்கு, தண்ணி ஊத்துறதே இல்லையா அப்படின்னு அடிச்சு விட்டாயா? என்னது, அடிச்சு விட்டாங்களா? ஆமாயா, நான் தண்ணி எல்லாம் நல்லதாயா ஊத்துனேன். அது ஏன் வாடி போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டேன். அது என்கிட்ட தெரியலன்னு கேட்குறியான்னு அடிச்சு விட்டா. என்னங்கய்யா, இதுக்கெல்லாமா அடிப்பாங்க? அது ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம. ஆமா, எங்க என்ன கேட்ட பொம்பளை. ஐயா, விடுங்கய்யா, வருத்தப்படாதீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரையில நமக்கு ஒரு காலம் வராமலா போகும்? என்னத்த காலம் வந்து அதுக்குள்ள இந்த பொம்பளை என்ன அடிச்சே கொண்டு போட்டுடுவா போல இருக்கு. ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, நீங்க பார்த்துட்டே இருங்க. கூடிய சீக்கிரமே அப்படி ஒரு காலம் வரும். என்ன கிளவி, இப்ப எப்படி இருக்கு? ஐயே, இப்ப கொஞ்சம் தேவலை. பாத்தியா, நான் காலையில போனா, இப்ப இந்த
தேவலங்கிற அந்த ஆளை போய் போலீஸ் சாமியாருன்னு சொல்றியே. அந்த ஆளு 2 அடி போட்டதுல தான் உனக்கு இப்ப மதியானத்துக்குள்ள கொஞ்சம் சரியாயி போய் கிடக்க. உன் மகரையில அந்த ஆளை அடிச்ச அடியில தான் இன்னும் வேதனை தாங்க முடியல. ஓடுன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை அங்கே கொடுத்தாளுங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். அவன் போலீஸ் சாமியார் தாண்டி. அது சரி, உன்னை இன்னும் 2 அடி போட சொல்லி இருந்திருக்கணும். என்னது? ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்டி. சாப்பிட்டுட்டு தான் அந்த மாத்திரையை போட்டு படுத்து இப்போதான் எந்திரிச்சேன். அதான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது, ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்தாலும் உன் காதுல ஓதாம இருக்க முடியலையே வாய். என்னடி சொல்ற? ஆமா கிழவி. யாரு வீட்டு கதடி? வேற யாரு, எல்லாம் அந்த சுப்பம்மா வீட்டு கதை தான். என்னடி, என்னாச்சு? என்ன ஆச்சாவா? நீ வேற அந்த அக்கா வீட்டு பக்கம் எல்லாம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு திரியிறாளுங்க. என்னடி சொல்ற? ஆமா, அது நைட்டு அவ வீட்டுல ஏதோ சண்டையாமா, சரியான சண்டையா, வெளிய வரைக்கும் கேட்டுச்சாமா. ஆத்தாளுக்கும் மைனுக்கும் சண்டையா இருக்கும் போல அப்படின்னு பேசிக்கிறாளுங்க. ஆத்தாளுக்கும் மைனுக்கும் சண்டையாக்கும். அந்த மைனுக்கு தான் 50,000 ரூபா கடன் வாங்கி படிக்க வச்சா. இந்த இப்ப காசு கட்டின அந்த 5வது நாள் சண்டை. ஒருத்தி சொன்னா அவன் சண்டையை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டானாமா. அப்ப திரும்பி வர மாட்டானா? அதுதான் தெரியல என்னன்னு. என் காதுக்கு இது வரைக்கும் தான் வந்துச்சு. அப்படி இன்னும் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சோம்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் மறந்துடலாம். அவளுக்கு இது தேவைதாண்டி, தேவைதான். அந்த பக்கம் அப்படி இப்படின்னு போய் என்ன ஏதுன்னு விசாரிடி, முழு கதையும் கேட்டுரு. சரி கிழவி. வர வர எல்லாத்தையும் மறந்து போகிறேன் போ. அந்த பையனுக்கு வேற ஃபோனை பண்ணி சாயந்தரம் வர சொல்லி என்ன ஏதுன்னு பேசி அந்த இடத்த முடிக்கணும் முதல்ல. ஹலோ, யாருங்க? ஹலோ, தம்பி, நான் அந்த அவங்க இடத்த பார்க்க வந்திருந்தேன்ல, அவர் தான் பேசுகிறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. தம்பி, வீட்டில் எல்லார்ட்டையும் கலந்து பேசிட்டேன்ப்பா. எல்லாருக்கும் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்த வாங்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படிங்களாண்ணே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இடம் அக்கம் பக்கத்தில் அங்கிட்டு சுற்று வட்டாரத்தில் என்ன ரேட்டு போகுதுன்னு விசாரித்தேன். நீ நேரில் வந்தேன்னா நம்ம என்ன ஏதுன்னு கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம்ப்பா. அப்படியா? சரிங்கண்ணே. எத்தனை மணிக்குண்ணே வரணும்? தம்பி, ஒரு 4 மணிக்கு வந்துடுறியாப்பா? நம்ம என்ன ஏதுன்னு பேசிப்போம். சரிங்கண்ணே, நான் கரெக்டாங்க 4 மணிக்கு வந்துடுறேன். ஓகேப்பா. யார்கிட்டங்க பேசுனீங்க? அந்த பையன் இருக்கான்ல, இடத்த போய் பார்த்துட்டு வந்தோமே, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா சொன்னியரா? என்ன சொன்னா? முழுசாலாம் எதையும் அவன்கிட்ட சொல்லலைம்மா. நேரில் தான் போய் பேசணும். இப்போதைக்கு இடமெல்லாம் பிடிச்சிருக்குப்பா, அக்கம் பக்கத்தில் ரேட்டெல்லாம் விசாரித்தேன். நீ வந்தீன்னா என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? சரிங்க. என்ன ரேட்டு சொல்ல போறிய? ரேட்டு என்னம்மா, அப்பா 20 லட்சம் வரும்னு சொல்லியிருக்காரு. 12-14 முடிக்க சொன்னார். அதே போல் முதல்ல 12 லட்சம் சொல்லுவோம். செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சானா 14 சொல்லுவோம். அதை மீறி கேட்டானா அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன பையனு வேற சொல்கிறீங்க, அதெல்லாம் சரின்னு தான் சொல்லிடுவான். இப்போ அவனுக்கும் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க, இல்லை அப்புறம் கிடைக்கிறத எவன் வேணான்னு சொல்லுவான். ஆமாம், பார்ப்போம் என்னத்த சொல்கிறான்னு. இந்த கடைக்கு போகலாமா? போகலாங்க. இதுவும் சாரீ கடை தானே, அப்புறம் என்ன இதுலேயே போய் வாங்கிடலாம். சரிங்க. சொல்லுங்கள் மேம், என்ன மாதிரி சாரீஸ் பார்க்குறீங்க? எந்த மாதிரி புடவை வாங்குறலான்னு பார்க்குறீங்க? பட்டு புடவையா, காட்டனா, இல்லை பூனஞ்சேலை அந்த மாதிரிங்களா? ஐயோ எனக்கு சேலை பற்றிலாம் தெரியாதுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பட்டு புடவை தான் கேட்டிருக்கேன். அதனால் அதிலே பார்த்துருங்க. பட்டு புடவையே காட்டிடுங்க. நான் உங்களுக்கு சாரீஸ் எடுத்து காட்டுறேன். அது போக உங்களுக்கு இந்த ரேக்கில் வேறு எந்த கலர் சாரீ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதையும் காட்டுறேன். சரிங்க.
அங்கேயே நிற்கிறீங்க, இங்கே வந்து பாருங்க நீங்களும். எங்க நான் தான் சொன்னேன்லங்க, எனக்கு சாரீஸ் பற்றிலாம் தெரியாது. சும்மா மட்டும் இப்படி வந்து நில்லுங்க, அப்போ தானே உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கும் வேறு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுக்கலாம்ல. ஓ அப்படி சொல்கிறீங்களா? சரி ஏங்க அந்த ஒய்லட் கலர் saree காட்டுங்களேன். இதுவா சார்? இல்லை இல்லை, அதுக்கு மேலே இருக்கு பாருங்க ஒய்லட் கலர் அது. இந்த ஒய்லட் கலர் saree நல்லா இருக்குமா? இது நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அக்கா இந்த மாதிரி கலரில் 2-3 சேலை வச்சுருக்காங்க. கலர் மட்டும் வேற பாருங்க. ஓ ஓகேங்க ஓகே. அக்காவா? இப்போ எங்கள் அம்மாவை இவங்களுக்கு தெரியுமோ? இந்த saree பாருங்க மேம், இது நல்லா ரிச் லுக்காக இருக்கும், யார் கட்டினாலுமே நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கே. ஏங்க இந்த saree பாருங்களேன், இது நல்லா இருக்குல்ல? இந்த saree நல்லா தாங்க இருக்கு, இதே எடுத்துக்கலாம். ஓகேங்க. இந்த சேலை எவ்வளோ? மேம் இது 3500 வரும் மேம். ஏங்க என்ன 3500 கம்மி பண்ணி சொல்லுங்கள். ஏங்க பரவாயில்லைங்க, 3500 கூட ஓகே தான். இருங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன்ல. இல்லைங்க மேம், இது ரொம்ப ப்ரீமியமான saree. 3500 கம்மியாக வராது. என்னங்க நீங்கள், சரி போங்க, நாங்கள் வேறு கடையை பார்க்குறோம். வாங்க நம்ம வேறு கடையில் போய் எடுத்துக்கலாம். ஏங்க இதே பரவாயில்ல தானேங்க, எடுத்துக்கலாம். நீங்கள் அமைதியாக வாங்க. மேம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. மேம் ஃபைனல் அமௌண்ட்டு 3000 ஓகேங்களா? என்னங்க நீங்கள் 500 தான் கம்மி பண்ணியிருக்கீங்க. ஐயோ மேம், இந்த சேலைக்கு அதுக்கு மேலே கம்மியாக வராதுங்க மேம். இதே எடுத்துக்கலாம் தானே? இதே எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த சேலையே கொடுத்துருங்க. ஓகேங்க மேம், ஒரு 2 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க மேம். இந்தாங்க இதில் 3000 இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஏண்டா உனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா திரும்ப இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு? இல்லை மாப்பிள்ள, எதுக்கு உங்களை தேவையில்லாமல் அலைச்சல் படுத்திக்கிட்டுன்னு நினச்சேன். டேய் சிவா, என்னடா பேசுற? இதில் என்னடா இருக்கு அலைச்சல்? நண்பனுக்கு ஒன்றுனா நண்பன் தான் வருவான், வேற யாரா வருவா? ஏதோ நான் யதார்த்தமாக உனக்கு கால் பண்ண கண்டி தெரிஞ்சது, இல்லைன்னா நீ சொல்லியிருக்கவே மாட்டேல்ல. நீ மட்டும் வந்து என்னண்டா பேசுவ அவர்கிட்ட? இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னோடய மைண்டில் இப்போ ஓடுறது எல்லாமே அப்பாவோட ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிக்கணும், அதுக்கு இந்த இடத்த நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துறணும், அது தாண்டா ஓடுது. ஏய் அவர் வந்துட்டார்ரா. என்ன தம்பி சீக்கிரமாகவே வந்துட்டீங்களோ? இல்லைங்க, இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். சரிப்பா சரிப்பா. இவனை எதுக்கு எப்போ பார்த்தாலும் இவனுங்களை கூட்டிக்கிட்டு வரான்? இவனுங்களை கண்டாலே கடுப்பாக இருக்குது. தம்பி ஃபோனில் சொன்ன மாதிரி தான்ப்பா, இடமெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நானே இடத்த வாங்கிக்கிறேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் என்ன ரேட்டு போகுதுன்னா 14 லட்சம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ணே என்னங்கண்ணே சொல்கிறீங்க? 8 சென்ட்டுண்ணே இது. ஆமாம்ப்பா 8 சென்ட்டு தான், நானே இல்லைன்னு சொல்லலை. இந்த ஊருக்கு விலை அப்படி தானே போகுதுங்கும்போது அந்த ரேட்டு தானே நான் சொல்ல முடியும். மாப்பிள்ள என்னடா இந்த ஆள் சொல்கிறத பார்த்தா எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே. அண்ணே எப்படிங்கண்ணே, அப்பாவுக்கு ஆப்ரேஷனே 8 லட்சம்னு சொல்லிட்டாங்க, அப்படி இப்படின்னு போக 10-12 போயிடும், மிச்சம் 2-3 லட்சம் தான் இருக்கும், அதை வச்சு என்னென்ன பண்ணுறதுன்னு. இங்கே பாருங்க தம்பி, எங்கள் வீட்டிலே 12 லட்சத்துக்குள்ளே முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் இருந்தாலும் சரி, நீ பாவம் படிக்கிற பையன் ஒத்த ஆளுங்கிறனால தான் உனக்கு நான் 14 போனாலும் 14 தரேன்னு சொல்கிறேன். நீ என்னடான்னா இப்படி பேசுகிற? சிவா ஒரு நிமிஷம்டா. என்னடா? டேய் மாப்பிள்ள, நம்மளே இங்கே பக்கத்தில் இடம் எவ்வளோ ரேட்டு போகுது என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம்டா, சொல்கிறத கேளு. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த ஆள் சொல்கிற ரேட்டை பார்த்தா ஏதோ ஏமாத்துறாரு போல தோணுது. என்னடா சொல்கிற? இப்போ நான் என்னென்ன சொல்கிறது அந்த ஆளுகிட்ட? டேய் லூசு பயலே, உங்கள் அப்பாகிட்ட நான் பேசிட்டு அவருக்கு இந்த அமௌண்ட் ஓகேவான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே நம்ம விசாரிச்சிடலாம். சரிடா மாப்பிள்ள. எங்க நான் இந்த ரேட்டுக்கு விற்கலாமா என்னன்னு எங்கள் அப்பாகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க. என்ன தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸு எதுவும் சொன்னாங்களா என்ன? ஐயோ இல்லைங்க, அவங்க என்னத்த சொல்ல போகிறாங்க, நான் இருந்தாலும் ஒரு வார்த்தை அப்பாகிட்டையும் கேட்டுக்கணும்ல. ஓ சரிப்பா, நீ கேட்டுட்டு எனக்கு என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்லு. கூட இருக்கவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டுனா தன்னால் நமக்கு இந்த இடம் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.